ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது, வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். ஸோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். மீனராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் பிறக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா மீனராசி அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். ஸோ அவர் தான் இப்போ இந்த மாதத்துல அவர் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பொருந்து இருக்கும் இந்த மாதம் மீன ராசிக்குனே பிறந்த மாதம் மாதிரி நினைச்சுக்கலாங்க. ஏன்னா சனி பகவான் அவங்க ஜென்மத்திலே இருந்து சனீஸ்வரன் ஜென்ம சனியா இருந்து ஏகப்பட்ட தொல்லைகள், தடங்கள், முக்கியமா தொழில ஏகப்பட்ட சறுக்கல்கள், வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில இருக்கிறவங்களாம் வேலை இழப்பு, டிரான்ஸ்பர் ஆனது, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற ஊருக்கு வலுக்கட்டாயமா டிரான்ஸ்பர் ஆன அமைப்பெல்லாம் இருந்த மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 2க்கு அதிபதி செவ்வாய் இங்கேதான் இருக்காரு இந்த மாதம் ஃபுல்லா. 3ஆம் இடத்துல சூரிய பகவான் 6க்கு அதிபதி ரிஷப வீட்டுல இருக்காரு. அவரும் 4ஆம் இடத்துல 5ஆம் தேதிக்கு போயிடுவாரு. 6ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகும்போது சுப காரியங்கள் காத்துக்கிட்டுன்னே சொல்லாங்க. இப்போ முக்கியமா ஜூன் மாதத்துல மீனராசிகளுக்கு வந்தே சேருங்க. முக்கியமா இந்த வேலை, தொழில் மாற்றம் இதெல்லாம் டெவலப்மெண்ட்லாம் அமோகமா இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை, முக்கியமா வேலையிலிருந்து ரொம்ப பிஸியாவே இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ஒன்றும் பெருசா அவ்வளவு சந்தோஷமா இல்லாம இருந்ததுங்க. அந்த அமைப்பு இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க. காதல் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். நீண்ட காலமாக மீன ராசிகர்கள் கல்யாணம் ஆகாம புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அட்லீஸ்ட் மினிமம் என்கேஜ்மெண்ட் ஆச்சு அவங்களுக்கு ஆவறதுக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிநாதன் பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா அவர் 10க்கும் அதிபதி ஆனதுனால தொழில் சார்ந்த இடத்துல பொருளாதார வசதியும் டெவலப் பண்ணி கொடுத்துருவாரு. திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், யோகம் எல்லாமே காத்துக்கிட்டு சொல்லாங்க. ஏன்னா அவர் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் 5ஆம் பார்வை உங்களோட 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு காதல், அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நினைத்த சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும். உங்களோட பூர்வீக அதாவது உங்களோட மூத்த சகோதரின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு நலத்திட்டங்கள் சேரும், ஆதரவு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி மேம்படும். முக்கியமா இந்த கலைத்துறை, சினிமாவில் இருக்கிற மீனராசினியர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள், புதிய புதிய கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகுறது, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கான ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் ஆகுறது. சினிமா துறையில இருக்கிறவங்களாம் இப்ப நல்லா ஜொலிக்க போறீங்க. சோசியல் மீடியா, யூடியூப்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஃபேம் கிடைக்க போகுது. இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த பினான்சியல் ரிலேட்டடா இருக்கிறதுனால மார்க்கெட்டிங், அதாவது பேங்கிங், இன்சூரன்ஸ்ல இருக்கிற மீனராசி நேயர்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு, போஸ்ட், விபி லெவல்ல போஸ்டிங் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செக்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த
வாடிக்கையாளர்களை நம்பி வந்து பிசினஸ் ரன் பண்ணிருக்கவங்களுக்குலாம் வந்து புது புது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு மூலியமாவே வந்து நிறைய வந்து கான்டாக்ட், அவங்களுக்கு மூலியம் ஒரு புதிய பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள்லாம் பண்றக்கூடிய அமைப்பெல்லாம் மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து சூரியன் போய் வந்து இந்த மாற்றம் அடைகிறார் இந்த மாதத்துல. அதனால வந்து இடம் பிரச்சனைத்துல இருந்தவங்களுக்குலாம் வந்து இடம் வந்து அவங்களுக்கு புதுசா கிடைக்கிறது, அதாவது தொழிலை வந்து மாற்றம், இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா அமையும். உங்கள வந்து அதாவது நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல உங்க அந்த இடத்தோட ஓனரோ இல்ல இவங்க வந்து உங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, உங்களை மாத்தணும்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த நீங்க தேடிக்கொண்டு இருக்கிற இடத்தில் உங்களுக்கு உங்க பிசினஸ் மறுபடியும் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இருக்கும். இது ஒரு 3-4 மாசமே உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்கள் தொழிலை இன்னும் மேம்படுத்தி வளப்படுத்தி போறதுக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஸோ உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து முக்கியமா உங்க ராசியை பார்க்கும்போது குருவின் ஆதரவோடு மற்றும் உங்களோட தனக்காரகன் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களோட வினைவோடு இந்த மாதம் உங்களுக்கு காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, முக்கியமா வந்து கணவன் மனைவியிடையே இருந்த சட்ட சிக்கல்கள், டைவர்ஸ் லெவல்ல போறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு சாதகமாக விவாகரத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 2வது திருமண வாய்ப்புகள் அதிகமாக காத்துட்டு இருக்கு. அப்பாவை பிரிஞ்சு அம்மா கூட இருக்கலாம், இப்போ குழந்தை வந்து உங்க கூட வந்து சேர்ந்து உங்கள் குழந்தை உங்களோட இருக்கும் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்க ராசியை பார்க்கும்போது. ஸோ மொத்தத்தில் மீன ராசிக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போக, அதாவது நெருக்கடிகள், தொழில் இருந்த கஷ்டம், எதிரிகள்லாம் விலகுவார்கள். புதிய தொழில், புதிய வேலை, முக்கியமாக மீடியா துறையில் இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கலாம் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். முக்கியமா இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றியமைத்து புதிய வாழ்க்கையை கொண்டு செல்லும். உங்களுக்கு ராசியான எண் 3, கிழமை வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விஷ்ணு பகவான் உங்களுக்கு சகல வசதிகள் கொடுத்து அனைத்து செல்வங்களையும் கொடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.